அண்ணன் அமெரிக்கா எவ்வளோ கெத்தான ஆளு. அடேங்கப்பா! அவன் படு கெத்தான ஆளுப்பா. ஒரு பையன் அவனுக்கு நேரா கை நீட்டி பேச மாட்டாங்களே அப்படிங்கிறதுதான் எதார்த்தமான உண்மை. நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ அதான் உண்மை. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? காரணம் என்ன அப்படின்னா, டாலர் வரவு செலவு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, ஆயுத வரவு செலவு தான். நல்லா இருக்க வீட்ட கெடுத்துவுட்டு, அதுக்கப்புறம் பஞ்சாயத்துக்கு உள்ள போற மாரி பயப்புள்ள எப்பயுமே நல்லா இருக்க நாட்டுக்குள்ள என்னத்தையாச்சும் ஒரு பிரச்சனைய ஏற்படுத்திருவான். இவன் ஆயுதத்த வைக்கிறக்கு. அப்படி இல்லன்னா, அத உருவாக்கிருவேன். தடுக்கிறக்கு முன்கூட்டியே நீ ஆயுதத்த வாங்கிரு. நான் குட் பாய். உன் சைடு வரவே மாட்டேன். அப்படிங்கிற மாரி தான் திரியக்கூடிய ஆட்கள். ஆனா, அந்த ஆயுத வியாபாரத்துல தான் இப்ப பிரச்சனை. இல்லையே ஆயுத வியாபாரம் தான் கொடி கட்டி பறக்குதே அப்படின்னு கேட்டா, ஆயுதம் வியாபாரம் எப்படியும் கொடி கட்டி பறக்கும். எப்படியாச்சும் ரூட் வெட்டி ஆயுதத்த வித்துப்புடுவாய்ங்க. அதுலயும் இப்ப சமகாலத்துல மூல முடுக்கு பூரா யுத்த சத்தம் தான். குட்டி நாட்டுல இருந்து பெரிய நாடுகள் வரையும் யுத்தம், யுத்தம், யுத்தம். என்னடா பாட்டு மாரி பாடுறீங்க? அப்படின்னா, பாட்ட விட இது சூப்பரா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்கிறியா? அப்படிங்கிறாய்ங்க. அந்த அளவுக்கு யுத்தம் நடக்கும்போது, அமெரிக்க ஆயுதங்கள் எப்படி இருக்கணும்? அப்படியே சும்மா தீக்குச்சி மாரி இருக்கணும். அப்படியே சட்டுன்னு பொருதிக்கணும். கற்பூரம் மாரி இருக்கணும். தீக்குச்சி கூட 2 தடவ உரசி தொலையணும் சில நேரங்கள்ல. இது கற்பூரம் மாரி பத்திக்கிட்டு எரியணும். அப்படிதான் எங்க ஆயுதங்கள் பூரா இருக்கு. B2 ரக பாம்பர பாரு. போய் ஈரானுக்குள்ள சம்பவம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறக்குள்ள, ஈரானும் சரி, மத்த நாடுகளும் சரி, சம்பவம்லாம் பண்ண சரி. ஆனா வெற்றியா? ஒண்ணுமே சேதாரம் ஆகலைன்னு சொல்லிக்கிறாய்ங்கப்பா. அப்படின்னு சொல்லி திருப்பி கேள்வி கேட்கவும், ட்ரம்ப் கடந்து வீடியோ விடுறார், ஃபோட்டோ விடுறார், சேட்டலைட் இமேஜ் விடுறார். ஒரு பயலும் நம்புறதில்ல. காரணம், அடி விழுகல. அப்ப B2 வக பாம்பர்கள் ஒண்ணும் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்லையோ! அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் கேட்கவே வேண்டாம். கொள்ள நாளா F-35 நிறுத்தி வச்சிருக்காய்ங்க. எதுக்குடா நிறுத்தி வச்சிருக்கீங்க? அப்படின்னு கேட்டா, முதல்ல எதுக்குடா வந்துச்சுன்னு கேட்டாலே ஆச்சரியம். காரணம் விமானி தாங்கி கப்பல்ல இருந்து புறப்பட்டது. ஆனா, திருப்பி ரிட்டர்ன் பேஸுக்கு போறதுக்கு பெட்ரோல் இருக்காது அப்படிங்கிறது பைலட்டுக்கு தெரிஞ்சு போகவும், இந்தியாக்குள்ள பறந்து வந்து லேண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்க போக, நம்மளும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம். கேரளால வந்து லேண்ட் பண்ணிட்டாங்க. இதுவே மிகப்பெரிய ஆச்சரியம். ஏலே போற ஒரு இடத்துக்கு திரும்பி வர அளவுக்கு பெட்ரோல் இருக்குன்னு பார்க்க மாட்ட? ஹைவேல நின்னுருந்தா என்ன பண்ணுவ? அப்படின்னு நான் கேட்க முடியும். அது விமானம். அதுவும் F-35 அப்படியே பொத்துனாப்புல வச்சிருப்பாய்ங்க. ஏன் அப்புட்ன்னா, ஒருத்தனுக்கு ஒரு டீட்டெயிலும் தெரிஞ்சிறக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லுவாய்ங்க. அப்படி சிக்குறதே பெரிய விஷயம். எப்படி சிக்குனார்கள்ன்னு தெரியல. விமானம் வந்து சிக்குச்சு, தரை இறங்குச்சு. "ஏலே இது பூரா பழைய கதைடா" அப்படின்னு கீழ வந்து சொல்லக்கூடாது. நம்ம இன்னைக்கு தான் பார்க்குறோம். அதுக்குன்னு இப்படியாடா? தியேட்டருக்கு தான் புது படத்துக்கு போணும். டிவில உட்கார்ந்து பார்க்குறதுக்கு பழைய படம் பார்க்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. அந்த தியரிய இதுல போட்டு பாருங்க. சூப்பரா பொருந்தி வரும். வந்து இறங்குன உடனே பைலட்ட பொறுத்தவரையும் விமானத்த விட்டு இறங்கிட்டாரு. ஆனா, ஒரு அடி கூட நகர மாட்டேன்னு ஒரே அடம். ஏன் அப்புட்ன்னா, மேல இருந்து உத்தரவு வந்தா தான் ஒரு அடி கூட நகருவேன் அப்டின்ட்டாரு. சரிப்பா, இப்படி வந்து மொட்ட வெயில்ல நின்னா, என்ன ஏதாச்சும் தண்ணி கிண்ணி குடிக்கிறியா? அப்டின்னா, நோன்ட்டாரு. ஒண்ணுமே குடுக்க மாட்டேன். ஒண்ணுமே குடிக்க மாட்டேன் அப்டின்ட்டாரு. ஏன் டேய் நம்பி வந்து இறக்கிட்ட. அப்புறம் உன்னைய மயக்க வச்சு, அதோட டெக்னாலஜிகள எல்லாம் நாங்க உருவுவோமான்னு கேட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆர்டர்ஸ் வராம நான் நகரவே மாட்டேன் அப்டின்ட்டாய்ங்க. அப்புறமா ஆர்டர்லாம் வந்துருச்சு. பரவால்ல, உள்ளுக்குள்ள போ, தள்ளி கூட இரு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் பயப்புல வந்து, "ஏலே நீ அதுகிட்டயே கூட படுத்துக்க, பாய் வேணாலும் தர்றோம். ஆனா சில ஃபார்ம் பேப்பர் ஒர்க்லாம் இருக்குல்ல, அத யாரு உங்க ஒப்பனா பண்ணுவான்? வந்து பண்றா" அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போய் நம்ம ஆட்கள் பேப்பர் ஒர்க்க முடிச்சுட்டார்கள். அதுக்கப்புறம் அந்த விமானத்துக்கு ஹேங்கர்லாம் குடுக்குறோம், போய் நிறுத்தி வைங்கடான்னா, "நோ, நோ வெட்ட வெளியிலயே நிக்கட்டும். சேட்டலைட்ல மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம்" அப்படின்ட்டாய்ங்க. அந்த அளவுக்கு பதர்றாய்ங்க, பயப்படுறாய்ங்க. எதுக்கு? டெக்னாலஜி வெளில போயிறக்கூடாது அப்படின்னு. சரி கருமம் எடுத்துட்டு ஓடி தொலைய வேண்டியது தானே! அப்புட்ன்னா, அங்க தான் சிக்கல். வந்து இறங்கும்போது பெட்ரோல் பத்தாது பேஸுக்கு போகன்னாய்ங்க. வந்து இறங்குனதுக்கப்புறம் டேக் ஆஃபே எடுக்க முடியாதுன்ட்டாய்ங்க. என்னடா அப்படின்னு கேட்டா, இன்ஜின்ல ப்ராப்ளம் அப்படின்ட்டாய்ங்க. என்னடா இன்ஜின்ல ப்ராப்ளம்ங்கிறீங்க? வரும்போது பெட்ரோல் இல்லன்னீங்க. இப்ப இன்ஜின் ப்ராப்ளம்ங்கிறீங்க. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்கடா அப்டின்னா, 2 தடவ டெக்னிக்கல் டீம் வந்துருச்சு. 2 தடவ டெக்னிக்கல் டீம் அப்டிங்கிறத காட்டிலும், ஏறக்குறைய 2 தடவ 2 பெட்டாலியன் வந்துட்டு போச்சுன்னு சொல்லலாம். ஏன் அப்டின்னா 40 பேருக்கு மேல டெக்னிக்கல் டீமு. அம்புட்டு பேர் வந்து நின்னு சுத்தி நிக்கவே இடம் பத்தாது. அந்த ஃப்ளைட்ட சுத்தி நிக்கவே. ஆனா வந்திருக்காய்ங்க, தொட்டிருக்காய்ங்க, பார்த்துருக்காய்ங்க. கடைசியில அதுவும் பிரயோஜனம் இல்லை அப்டின்ட்டாய்ங்க. கடைசியில சரக்கு விமானத்துல ஏத்தி, அரைபாடி லேரில ஏத்தி ஹைவேல நின்ன கார கொண்டு போற மாரி கொண்டு போய்ட்டாய்ங்க. ஆனா உண்மையான காரணம் என்ன அப்டின்னா, F-35 இந்தியன் ரேடார்ல சிக்கிக்கிச்சு அப்டிங்கிறது தான். மீண்டும் சிக்கிக்கிச்சு அப்டின்னா, இவனுங்கட்ட உருவிருவாய்ங்க. அப்புறம் உலகம் பூரா எங்க பறந்தாலும் சரி,
கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறக்காக தான் பயப்பிள்ளைக எடுத்துட்டு தெரிச்சு ஓடுச்சு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஹாட்டான நியூஸு. அதே சமயம் F-35 வாங்கிக்கன்னு நம்மகிட்ட ஒத்த கால்ல நிக்கிறாய்ங்க. நம்ம இப்ப ஏகப்பட்ட விஷயங்கள உள்வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. இத வச்சு F-35ல ஏகப்பட்ட சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கிறேன்னு கேள்விப்படுறேன். அதெல்லாம் ஆன் பண்ணுவியா? அப்படிங்கிற கேள்வியும் ஜாஸ்தியாகும். அதே மாரி ரேட்டையும் கொறை அப்படிங்கிறதும் ஜாஸ்தியாகும். வாங்கும் பட்சத்தில். ஏன்னா, அது யானைய கட்டி தீனி போடுற மாரி. எடுத்து போய் சண்டை போடுறதெல்லாம் 2வது. முதல்ல ஓட்டி பாட்டு வந்து இறங்குனோனே இதே அமெரிக்காவ கூப்பிட்டு பார்றான்னு சொல்லணும். அவன் பார்த்தோனே ஒரு பில்ல குடுப்பான். அந்த தொகைய செட்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஹெவியான மெயின்டெனன்ஸ். ஆனாலும் இப்போ நம்மகிட்ட வலுவா சிக்கிக்கிச்சு. F-35 ரேடார்லாம் மாட்டியிருக்கு. அது போக சில விஷயங்கள் மாட்டியிருக்கும். இத வச்சு F-35ல 10 ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி தருவேன் அப்டின்னா, நோ, நோ 10 ஆன் பண்ணி தர முடியுமா? அப்படின்னு இந்தியா கேட்கும். பேரமும் ரேட்ல பேசும். இது அமெரிக்காவுக்கு சிக்கல். சரி, இந்தியா இத தனக்குள்ள வச்சுக்குமா? அங்க தான் விஷயமே இருக்கு. ரஷ்யா கிட்ட லேசா 2 விஷயத்த போட்டு விட்டா முடிஞ்சு போச்சு. அதே சமயம் நம்மளும் இப்ப உருவாக்க துடிக்கிறோம். அதுலருந்து 2 விஷயத்த எடுத்து, நம்மளோட புது ப்ராடக்ட்டுகள்ல வச்சாலும் ஜோலி முடிஞ்சுச்சு அப்படிங்கலாம். இதெல்லாம் எதிர்பார்க்காத சிக்கல். நண்பேன்னு சொல்லி வித்தேன். கொண்டு போய் என்னைய முட்டுச்சந்துல நிறுத்திட்ட அப்படின்னு பிரிட்டன கூப்பிட்டு திட்ட முடியுமே ஒழிய, நடந்தத மாத்த முடியுமா? மாத்தவே முடியாது. ஊரு பூரா நொல்லநாட்டியம் பண்ணா, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் சேதாரம் வரத்தான் செய்யும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கத்தான் வேணும் அப்படின்னு மனச தேத்திக்கிட்டு, அண்ணன் அமெரிக்கா தண்ணிய குடிச்சுட்டு நடந்து போ வேண்டியது தான்.